ஸ்ரீ மகா கணபதியே போற்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். வாழ்த்துக்களுடன் உங்கள் ஜோதிடர் சிம்ம ஆதித்யா. இன்றைய ஆன்மீக தகவல்கள் வரிசையில் இன்று நாம் காண்பது தலவிருட்சம். கோயில்களில் தலமரம் என்று ஒன்று இருக்கும். அது ஏன் தெரியுமா? பண்டைய நாட்களில் ஆகம விதிப்படி கட்டப்பட்ட கோயில்களெல்லாம் இன்று நாம் வெற்றி நிலத்தில் கட்டுகின்ற கோயில்களைப் போல் கட்டப்பட்டவை அல்ல. இடத்தின் சிறப்பு, தீர்த்த மகிமை, ஏதேனும் ஒரு அற்புதம் நிகழ்ந்த இடம், எவரேனும் சித்தி பெற்ற இறையருள் பெற்ற இடம், எவருக்கேனும் இறைவன் காட்சி தந்த இடம், தேவர், முனிவர், மகரிஷி போன்றோர் தவம் செய்த இடம் போன்ற சிறப்பு வாய்ந்த இடங்களிலேதான் கட்டப்பட்டன. பண்டைய காலத்தில் மகரிஷிகள் போன்றோர் மரங்களின் அடியில்தான் தவம் தியானம் செய்தனர். எந்தெந்த மரங்களின் அடியில் தவம் செய்தால் எந்தெந்த மந்திரங்களை உச்சரிக்க வேண்டும், எந்தெந்த தேவதைகளை தியானிக்க வேண்டும் என்றெல்லாம் நூல்களில் கூறப்பட்டு உள்ளன. அந்தந்த முறைகளில் எந்தெந்த தலத்தில் யார் யார் எந்தெந்த மரத்தின் கீழ் தவம் தியானம் செய்து சித்தி பெற்றார்களோ அந்தந்த தலத்தில் உள்ள அந்தந்த மரங்கள் தலமரங்களாக போற்றப்பட்டு வழிபடப்பட்டு வருகின்றன. எனவே தலத்திற்குரிய மரம் தலவிருட்சம் என்று அழைக்கப்பட்டது. நாமும் தலவிருட்சத்தை வழிபட்டு பயன்பெறுவோமாக. வாழ்க நலமுடன்.